பிலிப்பியருக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 21 வசனங்களை மையமாக கொண்டு இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பிலிப்பியர் நிருபம் பவுல் சிறையிருப்பிலிருந்து பிலிப்பி பட்டத்தில் உள்ள சபைகளுக்கும் மற்ற எல்லா சபைகளுக்கும் எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த முழு அதிகாரத்தையும் முழு புஸ்தகத்தையும் நாம் படிக்கும்போது இங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் பரலோகத்தை நோக்கி மேலானவைகளை தேட வேண்டும். இந்த 3 காரியங்களை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் எழுதியதை வாசிக்கிறோம். நம்ம முதல்ல 1 21 வரைக்கும் வாசிப்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உடையவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்து மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமில்லை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநிதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாய் எப்படி ஆகிலும் நான் மரித்தொழிந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாகியும் நீங்கள் வேறொரு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்காக கீழ்ப்படுத்திக் கொள்ளத்ததாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, தருமையான இது நல்ல காலங்களில் உங்களை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர்
எங்களோடு கூட பேசும் இந்த லைவில் பார்க்கிற எங்கெங்கெல்லாம் சபை மக்கள் அங்கே உட்காந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து எங்களோடு கூட ஆண்டவரை பேசுவதற்கு எங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்து வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும், அவங்க எப்படி பார்க்கணும். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது ஒரு கிறிஸ்துவனுடைய கண்ணோட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தோத்திரம் அவருடைய பாடு மரணங்களை இணைத்து உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை நமக்கு தந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்று இங்கே அவர் எழுதியதை பார்க்கிறோம். முதலாவது அவனுடைய பார்வை ஸ்தோத்திரம் பின் திரும்பி பார்க்கிற பார்வையாக இருக்கிறது. நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஸ்தோத்திரம், நீங்கள் 7-8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமில்லை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வருகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறார். எனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ, நான் எதெல்லாம் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஸ்தோத்திர அதிகாரம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இருந்ததோ அதெல்லாம் நான் பின்னோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் என்னுடைய சுயநீதி, நான் தான் சரி என்ற எண்ணம், ஸ்தோத்திரம் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா காரியத்திலும் நான் அனுபவிக்கப்பட வேண்டும் என்ற மனம் திரும்பாமல் இருக்கிற ஸ்தோத்திர சுயநீதி உடையக்கூடிய ஒரு காரியம். எனக்கு லாபம், எனக்கு என்ன பிரயோஜனம், நான் கடவுளை தேடுவதற்கு, இயேசுவை தேடுவதற்கு எனக்கு என்ன லாபம் என்று இன்னைக்கு அநேகர் கேட்கிறது போல அவன் தனக்குரிய லாபத்தை நோக்கி பார்க்கிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு பழைய ஸ்தோத்திரம் மார்க்கம், அவன் இருந்த அந்த மார்க்கம், அந்த ஸ்தோத்திரம் பரிசையனாக இருந்த அவருடைய மார்க்கம், ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த யூத கலாச்சாரத்தில் வாழ்ந்து அந்த மார்க்கத்துக்காக வைராக்கியம் உடையவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். அதுலேருந்து அவனுக்கு நிறைய லாபம் இந்த உலகத்தில் இருந்திருக்கும். சனகரிப்பு சங்கத்தில் முதன்மையானவன் வந்திருப்பான். ஸ்தோத்திரம். அங்கே காய்பா அண்ணாவுக்கு வலது கையாக இருந்திருப்பான். அப்படி இன்னைக்கு உலகத்தினுடைய அதிகாரங்கள் நன்மைகள் அவனுக்கு கிடைத்திருக்கும். அவன் நல்ல பணக்கார வகுப்பை சேர்ந்தவன், நல்ல வசதி வாய்ப்புகளோடு கூட இருந்தவன், நல்ல அந்த காலத்தில் படிப்பு நல்ல வேண்டிய எல்லா அறிவும் பெற்றவனாக இருந்தான். ஆனாலும் அந்த லாபம், அந்த பரலோகத்தின் மேன்மை அடைவிடுவதற்கு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை அவன் திரும்பி பார்க்கிறான். ஸ்தோத்திரம். அதுதான் சொல்கிறான், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு லாபமா இருந்தவைகள், ஸ்தோத்திரம், என் சுயநிதி, என்னுடைய ஸ்தோத்திர குடும்பம், என் வாழ்க்கை, இந்த உலகத்துக்குண்டான நன்மைகள், இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள், இது மாத்திரம் எனக்கு போதும் என்று ஒரு மனுஷன் இருப்பானே, ஆனால் அது கொடிய பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அந்த பின்னான ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிற ஒரு பார்வை, ஸ்தோத்திரம், நாம் திரும்பி பார்த்து ஒரு மனம் திரும்புகிற ஒரு பார்வை நமக்குள்ள வரணும். இந்த உலகத்தின் வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், எப்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் மனம் திரும்புதலின் வாழ்க்கையோடு நான் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் நம்மை நாமே நிதானித்து பார்த்து ஸ்தோத்திரம் நாம் தேவ சமூகத்தில் நம்மளை நிலைநிறுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரிகள் எல்லாம் அநேக நேரங்களில் சுயநீதியை கொண்டு வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தாம, தேவ சித்தத்தை நிறைவேற்ற விடாமல், தேவனுடைய விருப்பம் நம்மளுக்குள் நிலைவரமாய் செயல்படுவதற்கு இல்லாமல் பல நேரங்களில் அது தடையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா நம் மனம் திரும்ப வேண்டிய கொடிய பாவனா, எனக்குள் இருக்கிற அழுக்கான கந்தை, என்னுடைய நீதி, என்னுடைய வாழ்க்கை, ஐ ஆம் கரெக்ட், யூ ஆர் நாட் கரெக்ட் என்ற நிலைமை மாறி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சரி பண்ணுவதற்கு, நம்மை நாமே சுத்தம் பண்ணுவதற்கு, நம்மை நாமே தேவ சமூகத்தில் நாம் திரும்பி பார்த்து தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போமானால் நம்முடைய பார்வையில் ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலை கொண்டு வர முடியும். ஸ்தோத்திரம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஸ்தோத்திர நீதியெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக அழுக்கான கந்தையா. ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா நீதியும், நான் செய்கிற எல்லா காரியமும்
எல்லா காரியமும் ஸ்தோத்திரம் நான் சரியா செய்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன்னு சொல்லி, நான் செய்தது தான் சரி என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம ஏமாந்து போய் விடுகிறோம். அநேக நேரங்களில் பாவம் நமக்குள்ளே வந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்மை நாம நியாயப்படுத்துதல், நம்முடைய சுயநீதி ஸ்தோத்திரம் இணை புரியாமல் இருக்கிறது. நம்மை நாம நியாயப்படுத்துகிற காரியங்கள், சுயநீதிகள் இணை புரியாமல் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஆதாம் ஏவாள் ஸ்தோத்திரம் அவர்கள் பாவம் செய்த போது அவர்கள் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் ஸ்தோத்திரம் காரணம் காட்டினார்கள் ஒழிய நான் செய்த தவறு என்பதை நான் சுயநீதி உடையவனா இருக்கிறேன், நீதியை தவறிவிட்டேன் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லாமல் இருந்ததனால் வழி சுமத்துதலும் ஸ்தோத்திரம் இதனால் ஏற்பட்ட மறைப்பும் அவர் வாழ்க்கையில பாவத்தின் சாபத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதே 3ஆம் அதிகாரம் 8-13 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் சாக்கு சொல்லி அதை மறைக்க சுயநிதி உடையவர்களாய் இருக்க தங்களை ஒப்பு கொடுத்தபடினால், நான் சரியா தான் இருந்தேன், அவளால் தான் நான் சாப்பிட்டேன், அவள் சொன்ன நான் சரியா தான் இருந்தேன், இதை பாம்பு என்னை ஏமாத்திட்டு சொல்லி பல நேரங்களில் நான் சரியா தான் நடக்கிறேன் என்ற எண்ணத்தில் பலரை காரணம் காட்டி நம்ம மனம் திரும்புதல் இல்லாமல் போகிறோம். ஆகவே நாம் பின் திரும்பி பார்க்கிற பார்வை எப்போதும் நமக்குள் இருக்கணும். ஸ்தோத்திரம். அங்க சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அப்போ இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் கிரியைகள், உலகத்தின் சூழ்நிலை எல்லாம் எவ்வளவு லாபமாக இருந்தாலும் அது தேவனை அறிவதற்கு, மனம் திரும்புவதற்கு, ஆண்டவருடைய நீதியின்படி நம்மை பார்ப்பதற்கு, கிறிஸ்துவே நமக்கு நீதியாக இருக்கிற அவரை முன்மாதிரியாக வைத்து நாம் செயல்படுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய சுயநீதிகளும் ஸ்தோத்திரம் தன்னை நியாயப்படுத்துகிற கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் தேவன் பார்க்கிற பார்வையின்படி நம்மளை நடத்தி ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, எந்த கிரியை செய்துமே ஸ்தோத்திரம் ஆண்டு சமூகத்தில் நாம் தேர வேண்டும். ஆண்டு சொல்ற எல்லா நேரங்களிலும் ஆண்டுடைய கிரியை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதனாலதான் ஸ்தோத்திரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனது பிள்ளைகள் ஸ்தோத்திரம் என்று அழைக்கப்படுவதற்கு நமது மேன்மை, நமது தகுதி எப்பொழுதும் நம் மனதில் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை அழைத்திருக்கிறார். அது சொல்றார், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது என்று சொன்னது போல ஸ்தோத்திரம் நாம் தேவனோடு கூட ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் பழையவைகளை ஸ்தோத்திரம் நமக்கு லாபமாக இருக்கிற ஸ்தோத்திரம் எதெல்லாம் நமக்கு சுயநீதி உடையவர்களாய், எதெல்லாம் சுய நம்பிக்கை, சுய ஸ்தோத்திரம் எல்லாம் சுயம் உடையவர்களாய் எல்லாம் எனக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கும்போது உண்மையான மனம் திரும்புதல் இருக்காது. தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கும்போது தேவையில்லாத காரியத்தெல்லாம் எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி லாபமான முன்னாக நாடி தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பார்வை, அவைக்குரிய மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பார்வை முன்னோக்கி பார்க்கிற பார்வை இருக்கணும். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் பின்னோக்கி பார்த்து நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டாக நினைப்பாங்க. பாருங்க, நான் அந்த காலத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு வரதுக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்போ சபைக்கு வந்து இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி எதிர்மறையாக சிந்திக்கிற ஆட்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அது பழைய வாழ்க்கை, கடந்து போன வாழ்க்கை, அது சுயநிதியுடைய வாழ்க்கை, அது காரணம் காண்பிக்கிற வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. அதிலிருந்து விடுவிக்கப்படும்படி இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையினால நமக்கு கிருபை அளித்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அப்படி மாற்றப்பட்டு நீங்களும் நானும் நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவின் பார்வை ஸ்தோத்திரம் எப்போதும் முன்னோக்கி பார்க்கிற பார்வை ஸ்தோத்திரம் எப்போதுமே தேவன் நோக்கி ஓடுகிற பார்வையாக நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஓடுற பார்வையா இருக்கணும். அதனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அனுப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கு நோக்கி தொடர்கிறேன். என்னை முன்ன வைத்திருக்கிற பார்வை எனக்கு லக்கு. ஸ்தோத்திரம். அடைய வேண்டியதை நான் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். அதில் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரியும் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
சகோதரரே, அதை பிடித்து கொண்டே நின்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். கைகளை சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப பின்னானவைகளை மறக்கணும். ஸ்தோத்திரம். இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சுயநீதி உடையவர்களாக தான், எனக்கு என் குடும்பம், நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சுயமாய் வாழ்ந்தோம். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்த பிறகு இப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோடுகிறோம். ஆண்டவருக்கு எதை தேவை, ஆண்டவருக்கு எது பிரயோஜனம், ஆண்டவர் எதை விரும்புகிறார், ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பொதுநலம் உடையவர்களாய் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஸ்தோத்திரம் ஜெயிப்பதற்கு, பரலோகத்தின் வேட்மை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஸ்தோத்திரம் முன்னோக்கி ஓடுகிற ஒரு பார்வை நமக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வு நம்முடைய வாழ்க்கையோடு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவோடு கைகோர்த்து நடக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நான் எதற்காக இயேசுவினால பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்படியானால் முன்னோக்கி பார்க்கிற பார்வை கிறிஸ்துவோடு கைகோர்க்கிற பார்வை, கிறிஸ்துவோடு ஐக்கியமாகிற பார்வை. அப்ப கிறிஸ்து சிந்தித்தது போல, கிறிஸ்து வாழ்ந்தது போல, கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போதும் கிறிஸ்து சொல்லுகிறதை கேட்டு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்த்து அவரோடு கூட கைகோர்த்து செயல்படுகிற வாழ்க்கை முன்னோக்கி பார்க்கிற பார்வை. தேவன் இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாது அப்படி என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நான் என்னால அவர் இல்லாம ஒன்று செய்ய முடியாது என்ற உணர்வு வரும்போதுதான் அவர் கைப்பிடிச்சு நடப்போம். அவர் விருப்பம் என்ன சொல்றாரோ அதன்படி கேட்போம். இப்ப என்னால என்ன முடியும், நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாம் எனக்கு நடக்கும், என் திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய அதிகாரம், நான் எதை சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை முன்ன வைக்க மாட்டோம், ஆண்டவருடைய கைப்பிடிச்சு நடக்க மாட்டோம். அவரோட கூட ஐக்கியம் இல்லாம நம்ம மாம்சமும் மனசு விரும்பினபடி நாம் நடந்து கொண்டு செயல்படுவோம். ஆனா எப்ப நான் ஒன்றும் இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் எந்த காரியத்தையும் செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, தகுதி இல்லை, எல்லா பலனும் தகுதி அவர் தான் தருகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை நோக்கி பார்த்து அவர் சொல்லுகிறபடி அவர் கைப்பிடித்து கொண்டு நான் முன்னோக்கி நடப்பேன், ஒரு நாளும் பின்னோக்கி போக மாட்டேன் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். அதான் ஒரு பக்தர் பாடினான், ஸ்தோத்திரம், பின்னோக்கிய நான் ஸ்தோத்திரம், இயேசு என் முன்னே உலகம் என் பின்னே, நான் பின்னோக்கேன் பாடினான். ஸ்தோத்திரம். எப்போ ஆண்டோடைய கையை பிடித்து அவருடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம முழுமையாய் அர்ப்பணிக்கிறோமோ அப்போ ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்க மாட்டோம். அபிவிசுவாசம் வராது, பயம் நமக்குள்ளே வராது. ஒருவேளை இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே இந்த கொரோனா வியாதி, ஒமைக்ரான் அந்த வியாதி ஸ்தோத்திரம் லாக்டவுனை கொண்டு வரலாம். ஒருவேளை வேலை வாய்ப்புகள், ஒருவேளை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கலாம். சூழ்நிலைகள் எந்த காரியமா இருந்தாலும் தேவ வார்த்தை நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டோடைய கையை பிடித்து நடப்போமானால் தேவன் நம்மளை சரியாய் நடத்தி ஆண்டோடைய சமூகத்தின் மேன்மையினால அவர் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் கையை பிடித்து கொண்டு முன்னோக்கி பார்வையோடு தேவ சித்தத்தை ஆண்டவராகிய இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தங்கள் ஒப்பு கொடுத்து என்னால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகம் போகிற பாதை, உலகம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை ஸ்தோத்திரம் எல்லாம் வேதம் சொல்லுகிறபடியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு இயேசுவின் போல வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்த சித்தத்தோடு அந்த எண்ணங்களோடு நாம் முன்னோக்கி நடப்பதற்கு அர்ப்பணிப்போமானால் இந்த உலகத்தில் பயமுறுத்துகிற, இந்த உலகத்தில் நெருங்குகிற எந்த விதமான ஆபத்தும் பொல்லாப்பும் தீமையும் நம்மளை ஒன்றும் செய்ய விடாதபடி ஸ்தோத்திரம் முன்னோக்கி நடப்பதற்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். மார்க் 5:35 நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஒரு ஸ்தோத்திரம் ஜபால தலைவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். ஆண்டவரே நீர் வந்து ஸ்தோத்திர என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இயேசுவா வார்த்தைக்கு கேட்டு அந்த மகள் இருக்கிற இடத்துல அவள் வச்சு ஜெபம் பண்ணுவதற்காக அவன் மேல கை வைத்து சுகமாக்குவதற்காக அவர் கடந்து போகிறார். போற வழியில இன்னொரு அலுவல் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளை தொட்டு ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகிறாள். அங்க ஆண்டவர் கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணி அவளோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு தகவல்கள் வருகிறது. ஸ்தோத்திரம், அநேகர் வந்து அந்த எவருகிட்ட அந்த ஜெபாலய தலைவன்கிட்ட உன் மகன் மரித்து போனால் இனி ஸ்தோத்திரம் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்ற செய்தி சொன்ன உடனே வேதம் 30 சொல்லுங்க, அவர்கள் சொன்னதை கேட்ட உடனே இயேசு அவனை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்படியானால் இந்த உலகத்தில் நம் ஆண்டுடைய கையை, இயேசுவின் கையை பிடித்து முன்னோக்கி நடப்பதற்கு நாம் முயலும் போது, செயல்படும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளும் பயமுறுத்துகிற சூழ்நிலை வரலாம்.
ஒமைக்ரான் போல ஸ்தோத்திரம் கொள்ளை நோய்கள், உலகத்தினுடைய சமாதான கேடுகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டுடைய கையை பிடித்து நாம் முன்னோக்கி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவ பிரசன்னத்தினால ஆசீர்வாதமாக இருந்து கர்த்தர் நம்மளை அவருடைய ஐக்கியத்தின் அந்த மேன்மைக்காக அவர் ஐக்கியத்தோடு அவரோடு கூட நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதுபோல நீங்களும் இந்த உலகத்தை ஜெயித்து முன்னோக்கி நடந்து முன்னோக்கி மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் செய்யும் பொழுது பூரணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பூரணம் வரும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படும் போது ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தமாக்கப்படும் போது மகிமை அடைகிறோம் என்று ரோமர் 8:30 வாசிக்கிறோம். ஆண்டுடைய ஸ்தோத்திரம் பூரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீதிமான் ஆக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய மகிமையினால நம்மளை மூடி நம்மளை மகிமைப்படுத்துவார். நம்மளை பின்னுக்கு இழுக்கிற, பின்னோக்கி பார்க்க வைக்கிற, பின்னோக்கி செயல்பட வைக்கிற எல்லா சத்துரு கிரிகளும் மனுஷ வல்லமைகளும் செயலிந்து போகும். தேவன் நம்மளை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆகவே பின்னான பார்வைகளை மறந்து பின்னான பார்வைகளை பார்க்கணும். ஆனால் அதை எவ்வளோ அருவருப்பானது, எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு, எவ்வளோ என் வாழ்க்கை அவக்கேடா இருந்திருக்குது என்பதை நினைத்து எப்போது முன்னோக்கி ஓடுவதற்கு நாம் எப்போதும் பார்க்கணும். சில கிறிஸ்துவர்கள் எப்படி வந்தோம் என்பதை மறந்துவிட்டு பல நேரங்களில் மேன்மையாக ஸ்தோத்திரம் பெருமையாக மேட்டுமையாக நடந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம எப்படி கடந்து வந்தோம், இப்போ ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம் பின்னாடி பார்வை ஸ்தோத்திரம் இருந்தாலும் அதை தள்ளிவிட்டு ஸ்தோத்திரம் முன்னோக்கி ஓடுவதற்கு முன்னான பார்வையில் நாம் செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூணாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய பார்வை மேல் நோக்கிய பார்வையாக இருக்கணும். எப்போதும் தேவனை நோக்கி பார்க்கணும். ஆண்டோட கை பிடிச்சு நடக்கிற நம்ம அவர் முகத்தை பார்க்கணும், மேல் நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம். நீங்க அதுல 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லொக்கை நோக்கி தொடர்கிறேன். அதில் 20-20 சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ஏன் லக்கை நோக்கி தொடரணும், ஏன் முன்னோக்கி நடக்கணும், ஏன் மேலே நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஏன் என்ன ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்படின்னா, என் குடியிருப்பு இந்த பூலோகத்துக்குரியது இல்லை, என் வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அது பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. எனக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு நகரம் இருக்கிறது, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எனக்குள் இருக்கிறது. அது பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் அந்த லக்க அடைவதற்கு நான் இயேசுவை நோக்கி தொடருகிறேன். இயேசு இல்லாம அந்த பரலோக சொர்க்க வாழ்வை ஒரு மனுஷன் அடைய முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வரான். அப்ப ஆண்டவர் வழியாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அவர் சொல்றான், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்து என்ற ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். அப்ப இயேசு இந்த பரலோகத்துக்கு, அந்த பரலோக குடியிருப்புக்கு அது மேன்மையான வாழ்க்கை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஸ்ட்ரீட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெருவெல்லாம் தங்கத்தினால மூடி இருக்கிறதா, செவரெல்லாம் வைரக்கற்களால் மூடப்பட்டிருக்கிறதா. ஸ்தோத்திரம். அங்க பசி இல்லை, அங்க பட்டினி இல்லை, அங்க வேதனை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை. ஸ்தோத்திரம். எப்போதும் மகிழ்ச்சியாய் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து கொண்டு எப்போதும் மகிமையா இருக்க போகிறோம். ஆகவே அதுதான் நித்திய காலமா இருக்க போகிறோம். இந்த உலகத்தின் முடிவு கொஞ்ச காலம் தான். ஒருவேளை 100 வயது முஞ்சி போனா 150 ஆண்டுகள் 110 ஆண்டுகள் இந்த பூமியில மனுஷன் உயிரோடு கூட வாழ முடியும். ஆனா இப்ப சராசரி வாழ்க்கை 65 கொண்டு வந்துட்டான். ஸ்தோத்திரம். ஆனா அங்க வாழ்க்கை, இந்த பரலோக குடியிருப்பு இருக்க, அந்த பரலோகத்து வாழ்க்கை இருக்கிறது, அது நிரந்தரமான வாழ்க்கை. நித்திய காலமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் தேவனோடு கூட இருக்க போகிறோம். அங்க போகணும்னா இயேசுவை பின்தொடர வேண்டும், இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும், இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். காரணம், அவர் வந்து நம்மளை அந்த பரலோகத்துக்கு அழைத்து போவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை விசுவாசித்து அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த நம்பிக்கை இல்லை. அநேகருக்கு இயேசு வந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தான் சதன்னு சொல்லி இந்த உலகத்தின் சொத்துக்காக, பணத்துக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவை விட்டு போகிற ஆட்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலைமையில ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தின் ஆஸ்திகள், பணங்கள், படிப்பு, ஸ்தோத்திரம், இங்குள்ள எல்லா சொத்துக்கள் ஒன்றுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்தை விட்டுடக்கூடாது.
அதனாலதான் ஒரு மனுஷன் பாடினான், ஸ்தோத்திரம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அல்லேலூயா. வெறும் மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். இது வெறும் மண், இந்த உலகம் இதெல்லாம் அழிந்து போகிற காரியம். வேதம் சொல்கிறது, அவர் வரும்போது இந்த உலகம், இந்த மண்ணு, பூமி, சூரியன்லாம் மடமடன்று ஒரு நொடி பொழுதெல்லாம் போயிடுமா. வானம் சுருட்டப்படும், பூமி வெந்து உருகி போகுமா. ஒரு பொருளை போய் அங்கே நெருப்பில் போடும்போது அதை எப்படி வெந்து உருகி ஒன்றுமில்லாமல் போகிறதோ அது போல இந்த பூமியும் வெந்து உருகி போயிடுமா. எவ்வளவு பெரிய மாடான மாடி, கோடான கோடி கட்டடங்கள், பங்களா, அரண்மனைகள் இருந்தாலும், எவ்வளவு உயரமான அதிகாரத்துக்குள் இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் வாங்கி போட்டுதான், கோடி கோடியா லட்சமான கோடிகள் சொத்து உள்ள பெரிய பணக்காரன் இருந்தாலும், இயேசுவை அறியணும், இயேசுவை பின்தொடரணும்னா அந்த பரம காணனுக்கு, அந்த பரலோக குடியிருப்புக்கு இயேசு வந்து உன்னை அழைச்சிட்டு போக முடியாது. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே இல்லைனாலும் இயேசுவை பின்தொடர்கிற ஒரு ஆள் அன்றன்று வேலைக்கு போய் அன்னன்னைக்கு சாப்பிட்டு அன்னன்னைக்கு தன் வயிற்றை கழுவி போதும் என்கிற மனதோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷன் இயேசு பின்பற்றி நடந்தா போதும், அவருக்கு நிரந்தரமான பரலோக குடியிருப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சொல்லுமா ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இயேசுடைய கட்டளையை அவர்கள் மறந்து பின்னாட்களை மறந்து போகிறது பார்க்கிறோம். சில ஆண்டுக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்வதற்கு தங்கள் ஒப்பு கொடுத்திருந்தாலும், சில கஷ்டங்கள் வரும்போது, சில கடன் பிரச்சனைகள், வியாதிகள், ஒருவேளை நெருக்கங்கள் வரும்போது அவங்க இயேசுவை விட்டு பின்னோக்கி போகிறதை பார்க்கிறோம். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டு உற்சாகமாக ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி, அவர் எது வந்தாலும் வாழ்வேன்னு சொல்லி சில ஆண்டுகள் கர்த்தருக்குள்ள இருந்திருக்கிறார். நான் அந்த ஊரில் ஒரே நெருக்கடி வந்தபோது, பிரச்சனைகள் வந்தபோது, அவருடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள், பெற்றோருடைய காரியங்கள் வரும்போது அவர்கள் ஊராருடைய கட்டுப்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் அவர் பின்மாற்றம் அடைந்தார். அவர் சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் பாஸ்டர் விசுவாசிக்கிட்ட, எங்கள் வீட்டில் இருக்கிற வசனம் போர்டு, அந்த கேலண்டர், எல்லாம் நான் எடுத்து அங்கே வச்சிருக்கிறேன், வந்து எடுத்துன்னு போயிடுங்க. ஸ்தோத்திரம், எனக்கு வேண்டாம், ஸ்தோத்திரம், ஊரில் ஒரே நெருக்கடியாக இருக்கு, எனக்கு ஊர் வேணும் அப்படின்னு சொல்லி. என் ஊர் உனக்கு எவ்வளவு நாள் இருக்க போகுது? ஊர் மக்கள் உனக்கு கூட எவ்வளவு நாள் இருக்க போறாங்க? ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் ஸ்தோத்திரம் எந்த கேரண்டியும் கிடையாது. சாதாரண பிளாஸ்டிக் பேப்பருக்கு, பிளாஸ்டிக் குடத்துக்கு, ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கு, ஒரு அலுமினிய பொருளுக்கு கேரண்டி தரான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கேரண்டி கிடையாது. எப்போ மரணம் வரும்னு தெரியாது. எப்போ பாருங்க, இந்த ஒமேக்ரான் எங்கே பல இடங்களில் யார் சாவா யார் இருப்பான்னு தெரியாது. ஆனாலும் மரித்தால் நம் தேவன் ராஜ்யத்தில் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நம்மளை சேர்த்து கொள்ளனாலும், எல்லாரும் நமக்கு எதிராய் மாறினாலும், இயேசுவின் அந்த அன்பு நமக்குள்ளது அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை கைவிடாதபடி அவர் தம்முடைய பரலோகத்தின் அந்த குடியிருப்புக்கு நம்மளை அழைத்து கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அதை எதிர்பார்த்து கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்து நடக்கணும். அதனால தான் அவர் எதிர்பார்க்கணும், பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். நம்முடைய பார்வை எப்போதுமே மேல் நோக்கிய பார்வை இருக்கணும். எப்போது கீழே பார்க்க கூடாது. பன்றி போல எப்போது கீழே பார்த்து சாக்கடைய இதே நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடாதபடி ஸ்தோத்திரம் மேல் நோக்கிய பார்வை. எனக்கு ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானதல்ல, அது நித்தி காலமாய் நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன், அங்கே மகிழ்ச்சியா இருக்க போகிறேன், ஆசீர்வாதமா இருக்க போகிறேன் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, 1 கிலோ அரிசி, போன வாரத்தில் எனக்கு ஒரு போதகர் ஃபோன் பண்ணார். இலங்கையில் 1 கிலோ அரிசி 280 ரூபாய் விற்கிது. சர்க்கரை கிடைக்காது. இப்போ அவங்க சாப்பாட்டுக்கு கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. ஒருவேளை சாப்பாடுவதற்கு தான் சூழ்நிலை இருக்கிறது. ஸ்தோத்திரம். மண்ணெண்ணெய் இல்லை, அரிசி இல்லை, பெட்ரோல் இல்லை, எல்லா தட்டுப்பாடுகள் இருந்து அங்கே திவாலாகக்கூடிய நிலைமையில இலங்கை இருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இது அங்கே மாத்திரம் இல்லை, ஏற்கனவே பல நாடுகள் அப்படி நடந்திருக்கு. சோமாலியா இப்படிப்பட்ட நாடுகள் பார்க்குறோம், மனிதர்களை பார்க்குறோம். எல்லா இடங்களையும் செயற்கையாகவே ஸ்தோத்திரம் பண தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடுகளை ஸ்தோத்திரம் மனிதர்கள் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். கடைசி நாட்களில் பஞ்சங்கள், கொள்ளை நோய் வரும் என்று வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் படிக்கும் போது நமக்குள்ள ஆண்டவர் மேல் நோக்கி பார்வை எப்போது இருக்கட்டும். இந்த பூமியுடைய வாழ்க்கை ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை உணர்ந்து
தேவனுக்காக வாழணும். நம்முடைய இந்தியாவும் அப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறோம். 1 கிலோ கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நிலைமை, தக்காளி 100 ரூபா, 150 ரூபா, எல்லா பொருளாதாரமும் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு அவர் வாசகர்களை வந்திருக்கிறார். அவர் நம்மளை வந்து அழைத்து போது ரெடி ஆகிட்டார். ஆகவே நான் எப்போது மேல் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என் ஒப்பு கொடுக்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். பல நேரங்களில் பூமிக்கு அடுத்த சிந்தனை நமக்குள்ளே வருகிறது. இந்த உலகத்தின் கிரிகள் வந்திருக்குது பாருங்க. 18:10 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தின் சிந்தனை நம்ம மேல் நோக்கி பார்க்க விடாதபடி கீழே நோக்கி இழுக்கிறதை பார்க்கிறோம். அது சொல்லுங்க, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப மேல் நோக்கி பார்க்காத எந்த ஒரு மனுஷனும் பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்து இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய எதிர்காலம், எனக்கு நான் நினைச்சது வாங்க முடியல, மற்றவங்க வாழுறது போல, மற்றவங்க இருக்கிறது போல, மற்றவங்க செயல்படுகிறது போல நான் என் பிள்ளைகள் இருக்க முடியல. ஸ்தோத்திரம். நான் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் தேடி இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ற நிலைமை அனைவருக்குள்ள பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். யார் ஒருவன் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்களோ அவர்கள் மேல் நோக்கி பார்க்க முடியாது. அவருடைய பார்வை ஸ்தோத்திரம் மேலான அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தின் நன்மையும் கிருபையும் இழந்து போய் இந்த பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே பார்த்து ஏமாந்து போகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார். பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவன் சத்தியத்தின்படி நடக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. சத்தியத்தின்படி வாழ விடாமல் சுயமா தங்கள் சுய இஷ்டத்தின்படி தங்கள் சுய வாழ்க்கை வாழ்ந்து ஸ்தோத்திரம் தங்கள் மேன்மையை அடைவதற்கு அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். ஒருவேளை கிறிஸ்துவனா இருக்கலாம், சபைக்கு வரலாம், ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போடலாம், பல காரியங்களை செய்யலாம், ஒருவேளை ஊழியக்காரனாக கூட இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் வேறு விதமாய் நடக்கிறவர் கிறிஸ்துவ சிந்தைக்கு, கிறிஸ்துவ சத்தியத்துக்கு, வசனத்துக்கு வேறு விதமாய் நடப்போமானால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள் இல்லை, பூமிக்குரியவர்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். இன்னைக்கு நிறைய பேர் சிலுவை விரும்புறதில்லை. பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்பினவர்கள் ஏமாற்றினது அதுதான் பாடுகள். சிலுவை பாடுனா என்ன? எப்போதும் போல வியாதி மாற்றுதல் இல்லை. இன்னைக்கு நல்ல நம்பி வளர்க்கிற ஆட்கள் பல நேரங்களில் விரோதமாக ஈடுபடுறாங்க. ஸ்தோத்திரம். நம்பினவர்கள் துரோகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மளால வளர்க்கப்பட்ட ஆட்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை கனவீனப்படுத்தி நம்மளை மதிக்காமல் போகும்போது பல நேரங்களில் உள்ள வேகம். இதெல்லாம் சிலுவை, இதெல்லாம் சிலுவை. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற ஆட்களை பார்க்குறோம். எல்லாரும் நன்மை வாங்கி கொண்டு எல்லாரும் தனித்து விடப்பட்ட நிலைமை பார்க்குறோம். பவுல் சொல்கிறான், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது ஸ்தோத்திரம் என் கூட இருந்த எல்லா அசிஸ்டன்ட் ஊழியக்காரனும் கைவிட்டு என்னை தனிமைப்படுத்தி விட்டார். ஸ்தோத்திரம். எனக்கு உத்தரவாதம் சொல்வதற்கு, எனக்கு பிரச்சனை வந்த போது ஒருவரை எனக்கு உதவி செய்ய கை கொடுக்க, என்னோடு சேர்ந்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. எல்லா உதவி போதுகிற அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸும் எல்லாம் என் கூட நன்மை வாங்கினப்போ சபை மக்களும் ஒருத்தர் என் கூட வரல. ஸ்தோத்திரம். எல்லாம் கைவிட்டார்கள். ஆனால் சொல்றான் பிலிப்பி 4 சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு கூட இருந்து அவர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் எல்லாம் நம்மளை கைவிடலாம். இதுதான் சிலுவை, இதுதான் பாடுகள். ஸ்தோத்திரம். சிலுவை சுமப்பதுன்னு என்ன? இதுதான். ஸ்தோத்திரம். இந்த சிலுவை நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாதபடி நம்மளை நடத்தி நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தீமோத்தேயு 4 அதுல சொல்றார், எல்லாரும் என்ன கைவிட்டாங்கன்னு பவுல் சொல்றார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப இந்த உலகத்தின் கிரியைகள் நமக்குள்ளே வரும்போது, உலகத்தின் வாழ்க்கை நமக்குள்ளே வரும்போது நாம் ஸ்தோத்திரம் பரலோகத்தை எழுந்து விடுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இந்த மண் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தான் நம்ம ஆசை இழுக்குதான். வாசிக்க 1 கொரிந்தியர் 15. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருப்போம். எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கையுடையவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் மேலான இந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, அதை மேன்மைப்படுத்துறதை விட்டுட்டு இன்னைக்கு எனக்கு என்ன இருக்கு பாஸ்டர், நாளைக்கு மறுச்சவருக்கு நாங்கள் போகிறோம் போகலை, அது யாருக்கு தெரியும். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு பசிக்கு, இன்னைக்கு ப்ராப்ளம், இதை மாற்றி நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடுகிறதுக்கு பார்க்கிறோம். ஒருவேளை வியாதிக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சாபம் மாறணும் இம்மைக்காக வந்திருக்கலாம்.
நம்முடைய வாழ்க்கை இம்மைக்காக அல்ல. இந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவர். என்னென்ன காரியத்தை நமக்கு தேவையோ அது கரெக்ட குறித்த நேரத்தில் அவர் விருப்பப்படி வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர் விருப்பத்தை செயல்படுவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் நல்ல தேவன். அதை செய்வதற்கு அவர் மகிமையானவர் செய்வார். ஆனா பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு மாத்திரமே நம்ம ஆண்டவரை தேடுவோம். ஆனால் நாம் பரிதபித்துக்கூடிய ஆட்களா மாறிடுவோம். நம்ம போல ஸ்தோத்திரம் பரிதபிக்கக்கூடிய ஆட்கள் வேற யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்முடைய நோக்கம் ஆண்டவரை தேடுவது, அவரை நோக்கி பார்க்கிற பார்வை என்னன்னா மேலான அந்த மேலான மகிமையுள்ள அந்த குடியிருப்பு ஆசீர்வாதம், அந்த நித்தி காலமாய். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது சொன்னார், நீங்க பரலோகத்தில் தேவதூதர்களை போல இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அது எவ்வளவு மேன்மையான அந்த நல்ல வாழ்க்கை பாருங்க. ஸ்தோத்திரம். 1 Corinthians 15:32 வாசிக்கும் போது இப்படி இந்த பூமியில காரியங்கள் நடக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே அப்படி எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னா என்ன? உயிர்த்தெழுதலை நம்பாத அநேக பரலோக வாழ்க்கையை நம்பாத ஆட்கள் இந்த உலகத்து குறித்து பேசிதான் ஸ்தோத்திரம் அந்த பவுலோடு கூட போறாங்க. அவங்களாம் துஷ்ட மிருகங்களை போல இருந்தாங்களாம். துஷ்ட மிருகம் எதை பார்க்காம எடுத்தோன்னு அடிக்கும் பார்த்தீங்களா? எடுத்தோன்னு கேட்காது பாருங்க. அப்ப துஷ்ட மிருகம் போல பரலோக வாழ்க்கையை நம்பாதவர்கள், எதிர்காலத்து குறித்து நம்பாதவர்கள் நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தான் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க பேச்சு நடக்கிற பாருங்க நம்மளை காயப்படுத்துறோம். அந்த மாதிரி பரலோகத்து மேன்மை அடையாத விசுவாசிகள் இது உலகத்துக்குரிய காரியங்களை அடைந்து இதுக்கே சிந்திக்கிறவன் ஸ்தோத்திரம். அவங்க பேசுகிற பேச்சு நடக்கையும் அநேக நேரங்களில் ஊழியக்காரருடைய இருதயத்தை காயப்படுத்துறது, தேவனை காயப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களுடைய பேச்சு செயல்படலாம், அவங்களுடைய நடக்கையெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பரலோக வாழ்க்கை குறித்து முக்கியத்துவம் கொடுக்காத நிறைய விசுவாசிகள் நடந்து கொண்டாங்க. அவங்கள தான் பவுல் சொல்லுகிறான், அது துஷ்ட மிருகமா அவங்க என்னோடு கூட போராடினார்கள். நான் மனுஷ வழக்கமாய் சொல்றேன், எப்பா மிருகம் போல பேசுறியாப்பா, மிருகம் போல நடந்து கொள்றிய அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து நம்ம பேசுகிறது போலதான் அவர் பேசுறார். அப்ப எதிர்காலத்தை வாழ்க்கையை உயிர்த்தெழுது மேன்மையை பரலோக வாழ்க்கை குறித்து அதை முக்கியத்துவப்படுத்தாமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை குறித்து முக்கியப்படுத்தி பேசுகிறார்கள், மிருகத்தை போல நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு பவுல் சொல்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியங்கள்லாம் நாம் அவர்களோடு கூட நட்பு வைக்கும் போது அது நம்ம கூட திணித்து விடுவார்களாம். ஸ்தோத்திரம். 1 Corinthians 15 அந்த 33-34 வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்றார், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், நீங்கள் பாவம் செய்யாமலும் தெளிந்தவர்களாயிருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறார்கள், உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் சிநேகத்தை வைத்துக்கொண்டு அது நம்மளை திணித்து ஸ்தோத்திரம் ஆண்டுடைய நன்மைகளை பரலோக மேலோக்கி பார்க்க விடாமல் தடை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு யோவான் 15:19, நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தார் பார்க்கிற பார்வையோடு நம்ம பார்க்காம ஸ்தோத்திரம் மேலே நோக்கி பார்க்கிற பார்வை ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தனுக்குள்ள வர வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை உலகத்தை நோக்கி பார்க்க விடாதபடி தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டுடைய வல்லமை நம்ம கொடுத்து வழிநடத்தப்படுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். ஸ்தோத்திரம். 4வதாக ஸ்தோத்திரம் உள்நோக்கி பார்க்கிற பார்வை நமக்குள்ளே வரணும். உள்நோக்கி பார்க்கிற பார்வை. ஸ்தோத்திரம். நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதுல பிலிப்பியர் 3:15-16 அவர் சொல்றாரு, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிய நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கணுமா? பரலோகத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய சித்தத்தை செயல்படுகிற அந்த சிந்தை நமக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம். அப்ப சிந்தை முக்கியம்.
ஒரு மனுஷன் உள்நோக்கி பார்க்கணும், நல்ல பார்வை இருக்கு, நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல எண்ணங்கள் வரணும். எப்போதும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற அந்த சிந்தையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பரலோகத்துக்குரிய சிந்தனை, மேன்மையான உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நாம் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நம்மை நாமே சோதித்தறிந்து ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அவர் வெளிப்படுத்துகிற கிரியைகளை புரிந்து கொள்ளுகிறதுக்கு சிந்தை முக்கியம். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தால் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தை கெட்டு இருக்குமே ஆனால் தேவ சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது, தேவ இருதயத்தை நாம் பற்றி கொள்ள முடியாது, தேவ இருதயத்தின் கிரியைகளை நாம் செயல்படுத்த ஒப்பு கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவேதான் எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:23 சீக்கிரம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்ப இருதயத்தை நாம் காவலோடு, அப்ப பிசாசு சிந்தனைகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத கிரியைகள், பொல்லாத மனுஷன் பார்க்கிற பார்வையின் போடி இல்லாதபடி நம்முடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தி, சிந்தையை தேவனுக்கு விருப்பமாய் தேவனுடைய சித்தத்தை வேத வசனத்தினால நம்முடைய சிந்தனையை இருதயத்தை நிறைத்திருப்போமானால், வேத வசனத்தினால நாம் நிறைந்து காணப்படுவோமானால், நிறைந்து வாழ்வோமானால், அதன்படி செயல்பட ஒப்பு கொடுப்போமானால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே நமக்குள் இருக்கும். எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒரே ஒரு காரியம் அவருடைய சிந்தையில் இருந்தது, அதுபோல நம்ம பரலோகத்தின் வாழ்வு பிதாவின் சித்தம். இயேசு சிலுவையில் அறைப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஒரு ரத்தத்தினால் நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது, ஒரு ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற சிந்தை எப்போது நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே எல்லா காவலோடும் எல்லா சத்தத்துக்கு செவி கொடுக்காம, எல்லா மனுஷனையும் பார்த்து நாம் அவர்கள் பக்கம் நம்முடைய சிந்தை விட்டு விடாம எப்போதும் தேவ சிந்தை, இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம். பரிசுத்த நமக்குள்ள கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அந்த ஜீவ ஊற்று நதியா எல்லா இடங்களிலும் பாயும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் நடத்த வேண்டிய காரியங்களை நடத்துவார். அந்த ஜீவ ஊற்று வரும்போது உங்கள் குறைகள் மாறும், வேதனைகள் மாறும், கண்ணீர் மாறும். ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து மேன்மைப்படுத்தப்படுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், சமாதானத்தை நிரப்புவார், பாதுகாத்துக் கொள்வார். அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளிருந்து புறப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 1 யோவான் 1:7 நாம் வாசித்து பார்க்கிறோம். எப்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அவர் ரத்தத்தினால கழுவப்படணும், ஒப்பு கொடுக்கணும், ஒளியில நடக்கணும், திறந்த வாழ்வு இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் அவர் நடந்தது போல ஒளியில நடக்கப்போம். மறைக்கப்பட்ட வாழ்வு, மறைவான வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக வாலிபர்கள் மறைவான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அநேக வாலிப பெண்கள், ஒரு ஆண்கள், பெண்கள் இன்னைக்கு மறைவான வாழ்க்கை யாரும் பார்க்கவில்லை என்று ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நின்று இந்த உலகத்தின் ஸ்தோத்திரம் இந்த ஆடம்பரமான இந்த உலகத்தின் கிரியைகளில் ஸ்தோத்திரம் மறைந்து அவர்கள் வாழ்க்கை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அந்த மறைவான வாழ்வு இல்லாமல் ஒளியிலே நடக்கிற வாழ்க்கையாக காணப்பட, திறந்து வாழ்வு காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வெளி தோற்ற அலங்காரம் இல்லை, நம்முடைய உள்ளான தோற்றத்தில் நல்ல அலங்காரம் இருக்கணும், நம்ம சிந்தையில நல்ல அலங்காரம் இருக்கணும். வெளியில நமக்கு அலங்காரப்படுத்தப்படுவதற்கு சில மை அடிக்கிறோம், சில நேரங்களில் சில ஆட்கள் நல்ல நிறைய கிருமிகளை போடுறோம். இப்போ நிறைய இந்த கருப்பு தழும்புகள் இருப்பதற்கு இந்த கிருமி போட்டால் அந்த தழும்பு போயிட்டு சொல்லி நிறைய நேரங்கள் நம்ம செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அது போவதோ இல்லையோ, நம்ம உள்ளத்தில், நம்முடைய சிந்தனையில், நம்ம ஆத்மாவில் இருக்கிற கரைகள் போகும்படி உள்ளத்தை நாம் ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்தி அதை அலங்காரம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் பேதுரு எதிர்க்கிறார், பெண்களை சொல்றார், புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு இல்லாமல் உள்ளான அலங்கரிப்பு உங்களுக்கு வரணும். முடி பின்னி இப்படிப்பட்ட ஸ்தோத்திர நகை அணிவித்து பல காரியங்களை செய்கிறது தவறல்ல. ஆனால் அந்த அலங்கரிப்புக்கே முக்கியத்துவம் கொடுத்து இருதய சிந்தனை கெட்டு போக விடாதபடி ஸ்தோத்திரம் உள்நோக்கி பார்வையில எப்போதும் சரியா இருக்க ஒப்பு கொடுப்போமானால் எப்போதும் ஜீவ ஊற்று புறப்பட, ஆசீர்வாதத்தின் நன்மை காண, மேன்மைப்படுத்தப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 5வதாக நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். வெளியே நோக்கி பார்க்கிற பார்வைக்கு எப்போதுமே பல நேரங்களில் ஸ்தோத்திரம் பின்தோக்கி பார்த்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மேன்மைக்குள் வந்திருக்கிறோம், என் நீதி ஒன்றுமில்லை என்ற நிலைமையில பார்த்து முன்னோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் அதில் தொடர்ந்து ஓட, மேல் நோக்கி பார்வையில் எப்போது அந்த சிந்தை நமக்குள்ள இருக்க, உள்நோக்கி பார்வை சிந்தை பரிசுத்தமாக இருந்து வெளிநோக்கி பார்வையில் நாம் செயல்பட ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பார்வை வெளிநோக்கி பார்க்கிற பார்வையில் அது சரியா இருக்கணும். 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், சகோதரரே நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்கி பாருங்கள்.
அப்ப வெளியில பார்க்கிற பார்வை சரியா பார்க்கணும். அப்ப போதகர் சொல்லி கொடுத்தபடி சபை மக்கள், உங்க போதகர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வசனத்தின்படி நீங்கள் வாழ பழகி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய உலகத்துல கெட்டு போவதற்கு கெடுப்பதற்கு நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நிறைய விசுவாசிகள் குழப்பு நடத்துவதற்கு, பரிசுத்தம் இல்லாமல் வெளிவேஷம் போட்டு நடப்பதற்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு கள்ள உபதேசம் வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஆளாளுக்கு தங்களுக்கு தெரிந்தபடி ஸ்தோத்திரம் ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு தகுதியற்ற ஆட்கள், மக்களை வைத்து பணம் சம்பாதிக்க விரும்புகிறவர்கள் தவறான போதனைகளை செய்கிறார்கள். டிவி இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ஸ்தோத்திரம் யூடியூப் இருக்குன்னு சொல்லி தவறான சத்தியத்தை போதித்து மக்களை சபையில் நிலைநிறுத்தி சபையில் அடங்கி இருந்து சபையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பரலோகத்தின் நேராக வழிநடத்துவதற்கு இல்லாமல் அவர்கள் சபை விட்டு வெளிக்கொண்டு வருவதற்கு போதிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தவறான உபதேசங்கள் இன்னைக்கு நிறைய வருவதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கேள்வி கேட்பதற்கு, வேத வசனத்துக்கு மீறி நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். வேதத்தின்படி ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது தவறு இருக்குமேனால் நம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். வேதம் அப்படிதான் நமக்கு போதித்து கொடுக்கிறது. பல நேரங்களில் ஸ்தோத்திரம் தேவ சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஸ்தோத்திரம் எதிர்த்து போராடி ஆண்டு நாமத்தை தூஷித்து ஸ்தோத்திரம் அவங்க வெளியில் இருக்கிற சாத்தானுடைய வேலைக்காரர்கள், வேதம் அப்படிதான் 2 கொரிந்தியர் அப்படிதான் சொல்றாரு, சாத்தானுடைய வேலைக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வாங்களாம். நீதியின் ஊழியக்கார வேஷத்தை தரித்துக் கொள்கிற நிறைய சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு தாங்களும் போதிக்கிறோம் என்று கள்ள உபதேசத்தை சொல்லி ஜனங்களை தவறாய் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரிய, சபை மக்களே, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பார்வை விழுக்காக பவுல் சொல்றார், நாங்கள் உங்களுக்கு காட்டின மாதிரியை நீங்கள் பின்பற்றி நடங்கள், இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியா நோக்குங்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறபடி, வேதத்தில் சொல்லிக் கொடுக்கிறபடி, நாங்கள் சொல்லுகிறபடி வழி நடக்கிற ஆட்களை வழியா நோக்கணும். பரிசுத்தவான்கள், நீங்க நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய தியாகம் பண்ணி தங்கள் ரத்தங்களை சிந்தி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். நிறைய சபைகள் இன்னைக்கு உருவாக்கப்படுவதற்கு ஆரம்ப நாட்கள் நிறைய பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்துருக்காங்க. பசியும் பட்டினியோடு கூட இருந்து சுவிசேஷம் சொல்லி விதை போட்டுதான் இன்னைக்கு அறுத்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த விளைச்சலை நாம் தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்க விடாதபடி ஸ்தோத்திரம் தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கு இடம் கொடுக்காதபடி நல்ல பரிசுத்தவான்களை நாம் பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் பார்த்தாலும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நல்ல பரிசுத்தவான்களுடைய செய்திகளை கேட்கணும். நாம் அசம்பிளிஸ் ஆஃப் காலில் நல்ல போதகர்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார், நல்ல தலைவர்களை கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா மற்ற எல்லா நிறைய நல்ல ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில் நல்ல போதகர்கள் இருக்கிறார்கள். நல்ல சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்த்து அதன்படி நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உத்தமமாக இருக்கணும்னா எங்கேயும் போய் கெட்டு போக நம்ம உங்கள் சபை ப்ரோக்ராமை மாத்திர பார்க்கணும். இல்லைன்னா உங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிற நல்ல போதகருடைய காரியங்களை பார்த்து நல்ல காரியங்களை வளர ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டோடு சபைகளுக்கு எடுக்க சாத்தானுடைய ஆட்களாக இன்னைக்கு நிறைய பேர் தவறான உபதேசத்தை போதித்து மக்களை குழப்பக்கூடிய நிலைமையில ஒரு வசனத்தை ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு முழு பைபிளையும் தவறாக போதிக்கக்கூடிய ஆட்களை பார்க்கிறோம். நாம் அப்படி இல்லாமல் நல்ல ஊழியக்காரர்களை பின்பற்றி நடக்க, சத்தியத்தை பின்பற்றி நடக்க கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளே இருப்பதாக. அப்படின்னா நாம் அப்படிப்பட்ட நல்ல பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். சபை போதகரோடு ஐக்கியம் இருக்கணும். நல்ல சபை மக்களோடு பரிசுத்தமான ஆட்களோடு ஐக்கியமாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல பார்வை இருக்கணும். இப்போ 2வது சபைக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே நாம் செய்யப்பட வேண்டியது போதகர் சொல்லப்படாது. பாருங்க சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்க. ஒரு ஊழியக்காரன் இந்த பிரதரோடு இந்த சிஸ்டரோடு சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஆவிக்குரிய நிலைமையில் செய்ய, நல்ல ஊழியத்தை செய்யுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. அந்த சகோதரன் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, கவனமாக இருக்குன்னு சொன்னால் ஸ்தோத்திரம். அதை நல்ல ஆட்களை பின்பற்றாமல் இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிசாசானவன் தூண்டி கெடுக்கிறாள், எதிர்த்து பேசுகிறவன், கலகம் பண்ணுறவன், சபைக்கு அடங்காதவன், கொடுக்காதவன், சபைக்கு ஆண்டவருக்கு கொடுக்காத செயல்படுகிற ஆட்களோடு சேர்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் அங்கே ஐக்கியப்படுவது தான் இன்னைக்கு அவர்கள் நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. பாவத்தில் அப்படி செய்வான். ஆனால் பரிசுத்த நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ சொத்தம் பரிசுத்தமாய் மாதிரியாக இருக்கிற ஆட்களோட ஐக்கியம் வைத்து ஆண்டவரை பின்பற்றி நடப்பாங்க. அப்போ வெளியில் பார்க்குற பார்வை எல்லாரும் போல நம்ம வாழ முடியாது.
கூடாது. பரிசுத்தமாக நீதியாக காரியங்களை பேசுகிற அவர்களோடு ஐக்கியம் வைத்து நாம் அவர்களோடு கூட நடக்க நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால தான் பவுல் சிறையிருப்பிலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், சிறையிருப்பில் இருக்கிறார். 1 பிலிப்பியர் 1:7-12 வாசிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவனானதால் என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினால். பாருங்க, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருவதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதனால். ஆண்டவர் ஊழியக்காரனோடு சேர்ந்து விசுவாசிகள் நீங்கள் என்ன பண்ண தோல் கொடுக்க வேண்டும். அவன் ஊழியக்காரன் செய்கிற ஊழியத்தில் சபையில் தோல் கொடுத்து உங்கள் சபை உங்கள் போதகர் அந்த காரியங்களை திட்டங்களுக்கு கொடுத்த காரியங்களில் பங்குள்ளவர்களாய் மாறணும். ஆண்டவர் கிருபை. இந்த சபையினுடைய ஊழியத்தில், இந்த சபையினுடைய வளர்ச்சியில், திட்டங்களில் நாம் பங்கு வைக்கும் போது அது கிருபை. அதனுடைய பலனை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் சொல்றாரு 12 சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்க அறிய மனதா இருக்கிறேன். சில நேரங்களில் ஊழியக்காரங்க அவர் சொல்றாரு, என் கட்டு, என் பாடு, ஸ்தோத்திரம், உபத்திரவங்கள், நான் சிறையிருப்பில் இருக்கிறதெல்லாம் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பிரபலமாயிற்று. இதனால எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பாஸ்டர் இப்படியா, இந்த போதகர் இப்படியா, அவங்க குடும்பம் இப்படியா, அவங்க இப்படி ஆயிடுச்சா, இவங்க இப்போ ஜெயிலில் இருக்கிறாரா, அவங்க சொல்லிட்டு சுகமாக்குனாரு, அவருடைய வஸ்திரத்தை மேலே போட்டு கொண்டு போய் போட்டவங்களை சுகமாக்குனாங்க, அநேகரை சுகமாக்குறாரு, வல்லமையாக இருக்கிறாரு, மரித்துள்ள உயிரை கூட எழுப்பினாரு, முடவுகளை நடக்க பண்ணுகிறார், இப்படி அற்புதம் நடைபெறுத்துகிற இன்னைக்கு சிறையில் இருக்கிறாருன்னு நிறைய துன்புறுத்தல பல காரியங்களை பேசக்கூடியது. சில துன்புறுத்தி விரோதமாக எழும்பின கிரிகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா அது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏதுவாயிற்றுன்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய பார்வை, வெளியே நிற்கிற பார்வையெல்லாம் ஸ்தோத்திரம், நமக்கு எதிராய் வந்தாலும் எவ்வளவு பொல்லாப்பு சூழ்நிலைகள் தீமைகள் இருந்தாலும் அதை சுவிசேஷத்துக்கு எதிராய் மாற்றக்கூடிய நல்ல பார்வை நமக்குள்ள இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்கணும். நல்ல பார்வையோடு ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை பார்க்கக்கூடிய சிந்தனை நமக்குள்ள வர வேண்டும். ஸ்தோத்திரம், நாம் வேறு விதமாய் நடக்கிற ஸ்தோத்திரம் போதகர் முன்மாதிரியாக காட்டாத ஆட்களோடு ஐக்கியப்பட்டு நாம் கெட்டு போய் விடாதபடி நம்முடைய வெளி பார்க்கிற பார்வை ஸ்தோத்திரம் வேத வசனத்தின் அடிப்படையில் முன்மாதிரியான ஆட்களை பார்த்து அதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 விதமான பார்வையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இது நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு இந்த கண்ணோட்டம், இந்த பார்வை இருந்தால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் அப்படிதான் இந்த பார்வையோடு தான் ஜெயித்து இருக்கிறார்கள். இந்த பார்வை பார்க்காத அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள், அநேகர் ஸ்தோத்திரம் பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அநேகர் நரகத்தினராய் போயிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருப்பதற்கு இந்த பார்வையோடு கூட நாம் நடந்து கொள்வோம் போது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவன் தந்து நம்மளை மேன்மைப்படுத்துவார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகம் வாசிங்க. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அப்ப பாருங்க, நல்ல சந்தோஷமா இருக்கணும். இந்த காரியங்கள், இந்த 5 பார்வை ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருப்பாங்க. 4 ஸ்தோத்திரம் 4 வசனத்தை வேகம் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 5 பார்வை நமக்குள் இருக்கும்போது நாம் எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ தேவ ஆவியார் நமக்கு உதவி செய்வார். எந்த ஒரு காரியமும் நம்மளை துக்கப்படுத்தாது. பல ஏமாற்றுகள் வேதத்தில் இயேசுநாதர் கூட இருந்தவனே காட்டி கொடுத்தான். இயேசுநாதர்கிட்ட சாப்பிட்ட ஆட்களை தான் அவரை தூசித்தாங்க, அவரை பரியாசம் பண்ணினார்கள். பவுல் சொல்கிறான், என் கூட அசிஸ்டண்டாக இருந்தவன், எனக்கு நான் வளர்த்து விட்டவெல்லாம் எனக்கு எல்லாம் கைவிட்டு போகும்போது ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒருவரே கூட இருந்தார். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஏமாற்றங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதிர்ச்சி ஆக்க முடியாது. இதெல்லாம் நினைக்காம யாரும் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரும் நம்ம கைவிட மாட்டாங்க, எல்லாம் நமக்கு உதவி செய்வாங்கன்ற எண்ணம் நமக்குள்ளே வறுமையானால் பல நேரங்கள் அதிர்ச்சி, ஏமாற்றம் வந்து நம்மளை முடங்கி போட்டுரும், எழுந்து பிரகாசிக்க விடாதபடி செயல்பட்டுடும். ஆகவே இதை மனதில் வைத்து இந்த 5 கண்ணோட்டத்தோடு நாம் வாழ ஒப்பு கொடுப்போம். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவன் உங்களோடு உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் தந்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை தருவார்.
எல்லா கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நாங்கள் அந்த 5 பார்வை நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசியாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு எங்கள் பார்வை சரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல வாய்த்தந்த ஒவ்வொரு ஜோமானுமா. அல்லேலூயா. நாங்கள் பின் திரும்பி பார்த்து இதெல்லாம் எங்களுக்கு லாபமாக இருக்கிறதோ தேவ சமூகத்தில் சேர விடாமல் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிற லாபத்தில் நான் நீக்கி ஆண்டவரை முன்னோக்கி பார்வை பார்த்து முன்னோக்கி உம்மை பின்தொடர்ந்து நடக்க, உம்மை கையப்பிடிச்சு நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நாங்கள் மேல் நோக்கி எப்போதும் அந்த பரலோக வாழ்வை எதிர்பார்த்து கொண்டு அந்த பரலோக வாழ்வுக்காக நாம் செயல்பட அதை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொண்டு ஆண்டவரே நல்ல பார்வை, எங்கள் சிந்தனைகள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் வெளியில பார்க்கிற பார்வை ஆண்டவரே, எல்லா ரட்சிக்கப்படாத பொல்லாத மனிதர்கள், ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்தவர்கள் சபைகள் இருந்தாலும் செயல்பாடு சரியில்லைன்னா நீங்க காட்டுகிற மாதிரின்படி வாழ்கிறவர்களை நாங்கள் பின்பற்றி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தவான்களோட ஐக்கியம், உம்மோட ஐக்கியத்தை காத்துக்கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ கிருபையில கூட இந்த வழிநடத்தப்பட எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வாய்த்த நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே. எத்தனை பேரோட கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். நல்ல வாய்த்தங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போது எங்கள் வாழ்க்கையில் காணப்படும். இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எங்கள் பார்வை இருந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற பேசுகிறேன். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுறதுக்காக நன்றி. தொடர்ந்து வாழ கத்து கிருபைதான். இதை கேட்ட பார்த்து முடிப்பில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை நம்மை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.